الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت الشمس رفت المدينة مرحبا يا خير داع مرحبا يا نور عيني مرحبا جد الحسين مرحبا أهلا وسهلا مرحبا يا خير داع أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي الصلاة على النبي والسلام على الرسول الشفيع المبتغي والحبيب مرحبا يا نور عيني مرحبا جد الحسين مرحبا أهلا وسهلا مرحبا يا خير داع طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. எல்லோரும் அப்படியே உட்காருங்க. பள்ளியில் எல்லோரும் முன்னால் வாங்க, யாரும் பின்னால் போயிடாதீங்க. முன்பக்கம் வாங்க, முன்பக்கம் வாங்க, முன்னால் உட்காருங்க. எல்லாரும் முன்னால் உட்காருங்க, எல்லாரும் முன்னால் உட்காருங்க, உட்காருங்க. வெளியில் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆம்பளைங்களும் உள்ளே வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக இப்போ கூட்டம் ஆரம்பிக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அல் ஜாமியத்துல் அலியா அலி மஆலிய சனியா அரபிக் கல்லூரியினுடைய இருபெரும் விழா 64வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் 16வது ஆலிம் மஆலி பட்டமளிப்பு விழா அல்லாஹ்வுடைய அருளாலும் நன்மக்கள் நாதாக்கள் இறை நேசர்கள் குறிப்பாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களுடைய துஆ பரக்கத்தால் அல் குத்துபுல் அக்பர் வல் கௌசுல் அஷார் சையீது தாயிஃபத்து ஷாதிலியா ஷேக் மௌலானா நூருத்தீன் அபுல் ஹசன் அலி ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அந்நபர்களுடைய நல்ல ஆசியால் இப்பொழுது இனிதே ஆரம்பமாகிறது. இந்த சிறப்பு மிகு பட்டமளிப்பு விழாவை எங்களுடைய ஜாமியாவினுடைய தலைமை உஸ்தாதாக இருக்கக்கூடிய வடக்கு ஆதி மொய்தீன் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மௌலானா அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் எம்ஏ
ஷாஹ் மதார் ஷாதுலி ஃபாசில் பாக்லவி ஹசரத் அவர்களை தலைமை ஏற்று நடாத்தி தரும்படி என் சார்பாகவும் இந்த ஜாமியாவின் சார்பாகவும் உங்கள் எல்லோரின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக மதரசாவின் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் ஹாஃபில் அமீனுர் ரஷீத் அவர்கள் கிராத் ஓதி நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن
الموتى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அடுத்தபடியாக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஷாதுலி மஆலி அவர்கள் இஸ்லாமிய கீதம் இசைப்பார். يا رسول الله يا إمام العارفين يا حبيب الله يا إمام المتقين يا رسول الله يا إمام العارفين يا حبيب الله يا إمام المتقين يا حبيب الله إمام المتقين أرسل الله إلينا بالكرامات العظام أحمد المختار طه سيد رسل الكرام أحمد المختار طه سيد رسل الكرام يا رسول الله يا إمام العارفين يا حبيب الله يا إمام المتقين فتهنوا يا رفاقي نلتم على المقام بالذي قد جاء يدعوكم إلى دار السلام بالذي قد جاء يدعوكم إلى دار السلام يا رسول الله يا إمام العارفين يا حبيب الله يا إمام المتقين يا رسول الله يا من نوره أما الأنام يا شفيع المذنبين كل في يوم ازدحام يا شفيع المذنبين كل في يوم ازدحام يا رسول الله يا إمام العارفين يا حبيب الله يا إمام المتقين يا حبيب الله يا إمام المتقين. السلام عليكم. அடுத்தபடியாக வரவேற்புரை நமது அலியா அரபு கல்லூரியின் நீண்டகால பேராசிரியர், இந்த மஸ்ஜிதின் தலைமை இமாமாவும் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த மௌலவி அல் ஹாஃபில் PSA ஷேக் அப்துல் காதிர் சூஃபி மஆலி ஹஸ்ரத் அவர்கள் வரவேற்பு ப்ளஸ் வரவேற்பு உரை நிகழ்த்துகிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நமது அல் ஜாமியத்துல் அலியா அரபிக் கல்லூரியினுடைய
64ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 16வது ஆலிம் மஆலி பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விழாவை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஹஸரத் பெருந்தகை அவர்களையும், அதுபோன்று காலை சிறப்பான முறையிலே காலையிலே நடந்த ஹல்கா சின்ன மலங்குதல் நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் கலந்து சின்ன மணங்கிய எஸ்எம் காஜா நஜ்முத்தீன் சாஹிப் அவர்களையும், மற்றும் இங்கே முன்னிலை வகிக்க இருக்கின்ற அல்ஹாஜ் எம்சி சையத் அஹமது அலி, அல்ஹாஜ் JH முகமது ஹபீப் சாஹிப், அல்ஹாஜ் இன்ஜினியர் முகமது நவாஸ் கான், அல்ஹாஜ் எம் சையத் அலி சாஹிரா ஏஜென்சி, அல்ஹாஜ் எஸ் உமர் சலாஹுத்தீன் அண்ட் பிரதர்ஸ் அவர்களையும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஹலீஃபா உமர் சமான் சாஹிப் அவர்களையும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்களையும், சிறப்புரை நிகழ்த்த வருகை தர இருக்கின்ற மௌலானா அல் மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ் முகமது யூசுப் சித்திக் ஆலி மிஸ்பாஹி ஹஸரத் பெருந்தகி அவர்களையும், நிறைவு பேருரை வழங்க இருக்கின்ற எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹஸரத் அவர்களையும், சனது வழங்கி ஆசிரியரை வழங்க இருக்கின்ற மௌலானா அஷேக் மௌலானா அல் ஹாஃபில் அல்ஹாஜ் MS அப்துல்சலாம் ஆலிம் ரஹ்மானி ஹஸரத் பெருந்தகி அவர்களையும், அதுபோன்று இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மௌலானா அல் ஹாஃபில் MS இப்ராஹிம் ஹஸரத் அவர்களையும், NS அஹமது கபீர் ஹஸரத் அவர்களையும், அதேபோன்று அப்துல் வஹாப் BCom MLA பாளை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், இன்ஜினியர் SK சையத் அஹமது சாஹிப் அவர்களையும், MKA முகமது சாஃபி அவர்களையும், KMA நிஜாம் சாஹிப் அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்கள், மாணவர்கள், தாய்மார்கள், இரு குடும்பத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற எல்லோரையும் மதரசாவின் சார்பாகவும் உஸ்தாதுமார்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருகை என வரவேற்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த கருணைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் ஒரு சிறந்த ஒரு சபையிலே, ஒரு மகத்தான ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். கருணைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களை பற்றி சொல்கின்ற சமயத்திலே அல் உலமாஉ வரஸத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கின்றார்கள் என்று கருணைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் நபிமார்களுடைய வாரிசாக நீங்கள் உருவாகி இருக்கின்றீர்கள். எனவே பட்டம் பெறக்கூடிய இந்த ஆலிம்களுக்கு நாங்கள் எங்கள் மதரசாவின் சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே எதை நீங்கள் கற்றீர்களோ, எதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ, அந்த தெரிந்து கொண்ட கற்றுக்கொண்ட அந்த இல்மை கொண்டு நீங்கள் முதலில் பயன்பெற வேண்டும். நீங்கள் பயன்பெற்று அதன் மூலமாக இந்த சமூகத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தின் பக்கம் உயர்ந்த சமூகமாக, அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற ஒரு சமூகமாக உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம ஊரில் பட்னாவசான்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு செய்தி அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது பட்டம் பெற்று போகக்கூடிய உலமாக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஹஸரத் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும் அது என்பதற்கு ஒரு 3 பொம்மைகளை உதாரணமாக சொல்லுவாங்க. முதல்ல ஒரு பொம்மை உண்டு. அது எப்படின்னு சொன்னா, அந்த பொம்மை களிமண்களால் செய்த பொம்மை. அந்த பொம்மையை தூக்கி நம்ம தண்ணியில போட்டோம்னு சொன்னா அந்த களிமண் எல்லாம் அப்படி உருகி போயிடும். கரைந்து போவது மாத்திரமல்லாமல் அந்த பொம்மை உருவில்லாமல் போவது மாத்திரமல்ல, அந்த தண்ணீரும் கெட்டு போய்விடும். எனவே ஆலிமாகிய ஆலிம் பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய நீங்கள் அந்த களிமண்ணை கொண்டு உருவாக்கப்பட்ட பொம்மையாக நீங்கள் இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவதாக, பஞ்சினால் உருவாக்கப்பட்ட பொம்மை. அதை ஒரு பாத்திரத்தில் நாம் போடுகின்ற சமயத்திலே அது பாத்திரத்தில் போடப்படும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் தனக்குள் அது அப்படியே உறிந்து வைத்துக் கொள்ளும். எனவே ஆலிமாக வெளியேறக்கூடிய நீங்கள் கற்ற கல்வியை உங்களுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அந்த பஞ்சான அந்த பொம்மையை போன்று நீங்கள் ஆகக்கூடாது என்பதாக இரண்டாவது விஷயம் சொல்வார்கள். மூன்றாவது ஒரு பொம்மை, அது பலகாரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அந்த இனிப்பினால் செய்யப்பட்ட பொம்மையை நாம் நீரில் போடுகின்ற சமயத்தில் அது கரைந்தது மாத்திரம் அல்லாமல்
அதை சுற்றி அந்த பாத்திரங்களை சுற்றி ஈக்கள் மொய்க்க ஆரம்பிக்கும், எறும்புகள் உருவாகும், எறும்புகள் வர ஆரம்பிக்கும். எனவே அது தான் அழிந்தாலும் கூட மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே ஆலிமாக கல்வி கற்று வெளியேறக்கூடிய நீங்கள் ஆலிம் என்று பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஆலிம் என்பதாக நீங்கள் பெருமிதமாக உங்களை பெற்றவர்களும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதல் உண்ட 2 பொம்மைகளை போன்று வாரிவிடக்கூடாது. உங்கள் மூலமாக இந்த சமூகம் பயன்பெற வேண்டும். உங்கள் மூலமாக இந்த சமூகம் பயன்பெறுவது மாத்திரமல்ல, இந்த சமூகத்திற்கு உங்களை கொண்டு எந்த பயன் கிடைத்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நாங்கள் எல்லாம் தெரிந்து விட்டோம் என்பதாக ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், இங்க யாரா இருந்தாலும் சரிதான், எல்லாம் எனக்கு தெரியும் என்பதாக நீங்கள் எண்ணவே கூடாது. எவ்வளவு படித்தாலும் சரிதான், நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் தான். இன்னும் நிறைய வாழ்க்கையில் பெற வேண்டிய பாடம் இருக்கின்றது, நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. எனவே நான் ஆலிமாகிவிட்டேன், மஆலி சனது பெற்று விட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் என்பதாக ஒரு காலமும் நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு பெற வேண்டும் என்றால் ஆலிம் என்ற பட்டத்தை கொண்டு மாத்திரம் உயர்வு பெற முடியாது. ஒழுக்கத்தோடு பணிவோடு எப்பொழுது நீங்கள் வாழுகின்றீர்களோ அந்த பணிவு மாத்திரம்தான் உங்கள் வாழ்விலே உயர்வை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் அல்ல. எனவே இந்த நசீஹத்தை நான் எனது சார்பாகவும் எங்கள் உஸ்தாதுமார்கள் சார்பாகவும் இங்கே பட்டம் பெற்று சென்ற மஆலிகள் அனைவருடைய சார்பாகவும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ் நாம் கற்ற கல்வியை கொண்டு பயன்பெறக்கூடிய மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள் நீண்ட ஹயாத்தோடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அவர்கள் குடும்பத்தாரும் சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என் வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் ஒரு சிறப்பு பேச்சாளர். குறிப்பாக மாப்பிள்ளை ஆலிம்சா பள்ளிவாசனுடைய அங்கமான மகனமுல் அஸ்ஃபியாவுடைய ஆஸ்தான பேச்சாளர். அவரை இன்னும் விட்டா 2 மணி நேரம் பேசுவார். அல்லாஹ் அவருக்கு நல்ல ஞானங்களையும் மார்க்க விளக்கங்களையும் நிரம்ப கொடுத்தருள்வானாக. அவர் சொன்னதை போல பட்டம் வாங்கக்கூடிய ஆலிம் மஆலிகளே, உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய சிந்தனைகளையும் இங்கேதான் வைத்திருக்க வேண்டும். இந்த மேடை உங்களுக்கான மேடை. உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள் தான் இன்றைக்கு எல்லா ஆலிம்களும் சொல்லுவார்கள். உங்களுக்கு பட்டம் கொடுக்கிறது நீங்கள் கிதாபு ஹதீஸ் கிதாபு தஃப்சீர் கிதாபு எல்லாம் முடித்து நிறைவு பெற்றுட்டீங்க என்பதற்காக வேண்டிய அல்ல. இவர் மார்க்க கல்வியை இனி கற்பதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்பதற்குத்தான் பட்டம். மார்க்க கல்வியை கற்று முடித்து விட்டார் என்று பட்டம் கொடுக்கவில்லை. உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹதி, கல்வியை தொட்டிலிருந்து சுடுகாடு வரை தேடிக்கொள். அதாவது கபரு வரை, கபருக்கு போற வரை தேடிக்கொள். சுடுகாடுன்னு மற்ற தமிழில் சொல்லுவாங்க, நம்ம இஸ்லாமிய வழக்கத்தில் கபருக்கு போற வரை தேடிக்கொள். கல்விக்கு காலம் நிர்ணயமே கிடையாது. எனவே இனிதான் நீங்கள் கற்க போகிறீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு பாடம் நடத்த போகிறார்கள். அந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்படி பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறீர்கள், கற்றுக் கொடுக்க போகிறீர்கள். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்பதற்குத்தான் இங்கே சனது கொடுக்கிறோம். ஹைர், இங்கிருந்து பட்டம் பெறக்கூடிய மஆலிகளுக்கு அல்லாஹ் நல்ல சமூகத்தோடு சிறந்த பணியாற்றக்கூடிய பொறுமையையும் அடக்கத்தையும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும் கொடுத்து நல்ல வழிகாட்டக்கூடிய இல்மு ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக என்று வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் ஆலிமுக்கு துஆ செய்யுங்கள். அடுத்து நம்முடைய தலைவர் அவர்களுடைய தலைமை உரைக்கு முன்னால் நமது ஜாமியாவுடைய இத்தனை வருட காலமாக நடந்து வரக்கூடிய இந்த அரபிக் கல்லூரியினுடைய கல்வி நிலவரம் மற்றும் இந்த மதரசா துவங்கி நடந்து வரக்கூடிய விவரங்கள், பொருளாதார நிலைகள், இதை பற்றி உங்களுக்கு துவக்க உரையாக ஆண்டறிக்கையாக
தர வருகிறார். இங்க அசுத்துங்க, அசரபலி அசுத்துங்க. ஹைர், இன்ஷா அல்லாஹ் அவர் தொழுகை ஜமாத், அசர் ஜமாத், அனஃபி ஜமாத் என்பதனால் அவர்கள் தொழுகைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த ஜாமியாவோடு இரண்டர கலந்த நகமும் சதையையும் போல என்று சொல்லலாம். எங்களுடைய அகமது கபீர் மிஸ்பாய் ஹசரத்து அவர்கள் இந்த ஜாமியாவோடு இரண்டர கலந்தவர்கள். உரிமையோடு நாங்கள் அவர்களிடத்திலே சொல்லுவோம், அவர்களும் பிரியத்தோடு செய்வார்கள். எதையும் செய்யக்கூடியவர்களை காட்டியும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மௌலானா அல்ஹாஜி என்எஸ் அகமது கபீர் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் இப்பொழுது ஆலிம்களுக்கு துஆ செய்து வாழ்த்தி சில நேரங்கள் பேசுவார்கள். ஹசரத் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை விழா தலைவரும் தலைமை உஸ்தாதும் அவர்களுக்கு போர்த்தி கௌரவிக்கிறார்கள். கோலு தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புமிக்க அல் ஜாமியத்துல் அலியா அரபிக் கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழாவுடைய நிகழ்வுக்காக வேண்டி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய இந்த மதரசாவுடைய நாசிரும், இந்த மதரசாவுடைய சிறப்புமிக்க பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலி அல்ஹாஜி ஷாமதார் சாதிலி ஹசரத் அவர்களே, இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள், கண்ணியத்திற்குரிய சிந்தா ஹசரத் அவர்களே, இந்த மதரசாவுடைய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அலி ஹுசன் ஹசரத் அவர்கள், அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்கள், ஷேக் ஹசரத் அவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பிலால் அலிபாய் அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே அல்லாஹு தாலா வாய்ப்பளித்திருப்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி சென்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான். சிறப்புமிக்க இந்த மஆலினுடைய பட்டமொழி விழாவிலே இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற ஆலிம் பெருமக்கள், எங்களுடைய அன்பிற்குரிய மருமகனுடைய அன்பு சகோதரர் அல் ஹாஃபில் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களும், அவர்களோடு இன்று பட்டம் பெற இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி சல்மான் பாசித் அவர்களும், பாசித்துங்கிற பேர் எங்கள் வீட்டில் உள்ள பேரோடு சேர்ந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். சல்மான் பாசித் அவர்களுக்கும் இன்றைக்கு நாம் வாழ்த்துக்கள் கூறியும், அவர்களை சமுதாயத்திற்காக வேண்டி சேவையாற்றுவதற்கு வரக்கூடியவர்களுக்கு நாம் அவர்களை வாழ்த்து கூறியும் வரவேற்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பிரியார்களே, அலியா மதரசா என்பது பல சத்திய சோதனைகள் எல்லாம் தாண்டி உயர்ந்த அந்தஸ்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாக்கியமான ஒரு மதரசா.
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காண்டி வருகின்றிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஜமான் ஹாஜி அவர்களே, தெற்கு மொய்தீன் ஜிம்மா பள்ளிவாசுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஆஃபில் ரசூல் மீதின் ஆலிம் அவர்களே, மௌலவி காமில் ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய எங்களுடைய அருமை ஹாஜி ஹாஜா நஜீமுத்தீன் சாஹிப் அவர்களே, இன்னும் பலர்கள் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள், வருகை தர இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அலியா மதரசாவிலே இந்த பல மதரசாக்கள் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் கூட அலியா மதரசா என்பது நம்முடைய குடும்பத்தில் ஒரு மதரசா மாதிரி, அதாவது நம்ம குடும்பம் நாம் அதற்கு எல்லா காலங்களையும் செயல்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மதரசாக நாம் கருதுகின்றோம். ஒரு காலகட்டங்களில் இந்த அலியா மதரசாவில் பெரும் உஸ்தாதுமார்கள் எல்லாம் வருகை தருவார்கள். இந்த பக்கம் விருந்தாளிகளாக வரக்கூடிய உஸ்தாதுமார்கள், எங்கேயாவது பயானுக்கு செல்லக்கூடிய பெரிய ஆலிம் பெருந்தகைகள் எல்லோரும் இந்த மதரசாவில் வந்து தங்கி இருந்து இந்த மதரசா மாணவர்களோடு உஸ்தாதுமார்களோடு பேசிக்கொண்டு செல்கின்ற ஒரு பாங்கினை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாமும் இந்த மதரசாவில் எல்லா காலங்களிலையும் தொடர்புகளோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய பாக்கியம். நல்ல காரியம் செய்வதற்காக வேண்டி நம்ம முன்னால் நின்றோம் என்று சொன்னால், நல்ல காரியங்களை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் ஆசைப்படுவோம் என்று சொன்னால், அல்லாஹ் அதற்கு தகுந்த நல்ல கூலி நமக்கு தருவதோடு நம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். அதை நம்முடைய கண்கூடா நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிறிய உதவியை நாம் செய்வோம், அதனுடைய பிரதிபலன் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நமக்கு வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயல்படுவதற்குன்னா ஒரு வாய்ப்பான, நல்ல செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மதரசாவில் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை இதுவரையிலும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அது நம்முடைய இறுதி நாளம் வரலையும் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவில் எங்களுடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாது பெருதகை மௌலானா மௌலவி டிஜே மசரத் அவங்க தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க தான் அதுக்கு துணையாக இருப்பார்கள். அவங்க தான் தூணாவும் இருப்பாங்க, துணையாகவும் இருப்பாங்க, தூணாவும் இருப்பாங்க. அப்படி இந்த மதரசாவோடு ஒன்றித்த ஹசரத் பெருந்தகை அவர்கள் இன்றிடத்தில் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் ஞாபகத்தை நாம் எல்லா காலங்களிலையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த மதரசாவிற்கு கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி மரும் அல்ஹாஜி சம்சுல் ஆசத் வந்திருக்கிறாங்க. இந்த மதரசாவுக்கு மௌலானா மௌலவி அல்ஹாஜி யூசுப் அன்சாரி வந்திருக்கிறாங்க. இப்படி மௌலானா மௌலவி நம்முடைய தமிழகத்துடைய பெரும் உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் பெரும் உஸ்தாதா இருந்த மௌலானா மௌலவி அல்ஹாஜி காமில் ஷேக் கமாலுதீன் ஹசரத் அவங்க வந்திருக்கிறாங்க. பிஎஸ்கே கமாலுதீன் வந்திருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற கணக்கில்லாத உலமா பெருமக்கள் வருகை தந்த இந்த மதரசாவில் பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய மௌலவிகளுக்கு ஒரு பெரிய துவா அது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த துவாவுடைய அடிப்படையிலே அல்லாஹு தாலா உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை தந்தருவான் என்று துவா செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அருள்மறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். அர் ரஹ்மான் ரப்புல் ஆலமீன், ரப்புல்லான் அல்லாஹு தாலா தான் நமக்கு இந்த குர்ஆனை கற்றுத்தருகின்றான், கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றான், கற்றுத்தந்தான். அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான அல்லமகுல் பயான். மனிதர்களுக்கு கல்வியை விளக்கத்தை கொடுத்து அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்தையும் அல்லாஹு தாலா அந்த கல்வியின் மூலமாகத்தான் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உயர்ந்த கல்வியான இந்த ஆலிம் பட்டத்தை பெற்று வெளியே வரக்கூடிய சமுதாயத்துக்கு சேவை செய்ய வரக்கூடிய ஆலிம் பெருமக்களே, உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா சிறப்பாக்கி தந்தருள்வானாக. இந்த நிகழ்ச்சியிலே இங்கே பட்டம் பெறக்கூடிய ஆலிம் பெருந்தகையில் அன்பிற்குரிய எங்களுடைய மருமகனுடைய தம்பி அப்துல் ரஹ்மான் அவங்க ரொம்ப நல்ல ஒழுக்கமானவர். எந்த விஷயத்தை சொன்னாலும் செயல்படுத்துகின்ற விஷயத்துல அப்படித்தான் அவர் தன்னை அர்ப்பணிப்பார்.
கணியத்திற்குரிய எங்களுடைய உஸ்தா பெருந்தகை நம்முடைய சாமதாத் அவங்க தன்னுடைய பள்ளிக்கு ஒரு என்னோடு பணியாற்றுவதற்கு ஒரு ஆள் தேவை என்பதாக வெளியிலே கேள்விப்பட்டேன். அவரிடத்தில் வந்து சொன்ன, ஹஸ்ரத் நீங்க சொல்லுகின்ற பொழுது அதுல மறுப்பு இருக்குமா, அதுல மாற்றம் இருக்குமான்னு சொல்லி உடனே மறுநாள் அவங்களுடைய பள்ளியிலே அவங்களுக்கு துணையாக சேர்த்து அவர்களை அந்த பணி செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் கல்வியும் கற்றுக் கொடுத்து இன்றைக்கு ஒரு அந்தஸ்தினைக்கு ஒரு ஆலிமாகவும் அவரை ஆக்கிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய மௌலவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஹசரத் பெருந்தகை அவர்களோடு எவ்வளவு காலங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பா இருக்க முடியுமோ ஒத்துழைப்பா இருக்கணும். நமக்கு அதாவது பறப்பதற்கு ரெக்கை கிடைத்து விட்டது, பறப்பதற்குண்டான வாய்ப்பு நமக்கு வந்துவிட்டது என்பதற்காக வேண்டி கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம், செயல்களை மாற்ற வேண்டாம். மலேசியாவில் பெரும்பகுதியாக பிலால்மார்களும் அவங்களும் ஆலிமா தான் இருப்பாங்க. மலேசியாவில் பிலால்கள் என்பவர்கள் நம்ம ஊர்ல சும்மா அவங்கவுங்க சேர்த்த மாதிரிலாம் சேர்க்க முடியாது. அங்கேயும் கவர்மெண்ட்ல சட்டப்படி ஓதி அவர்களுடைய அந்த தரிசனுடைய எல்லாம் கொண்டு போனா தான் பிலாலா சேர்ப்பாங்க. நாங்க போன புதுசுல பெரும்பகுதியாக மலேசியாவில் ஜும்மா தொலை போனா ஒவ்வொரு இமாமும் தொலை வைப்பாங்க. அந்த வாரத்துல அந்த பள்ளியினுடைய அவருடைய துணை இமாமா இருக்கக்கூடியவர், பிலாலா இருக்கக்கூடியவர் அந்த மக்ஷர் ஓதுவாரு. ஒரு நாள் திடீர்னு அவரு மெம்பர்ல ஏறி, மெம்பர்லாம் அங்க உயரமா இருக்கும். எல்லா பள்ளிவாசலையும் மலேசியாவில் நம்ம இப்படி உயர்ந்து பார்க்க மாதிரி தான் இருக்கும் மலேசியாவில். அப்போ ஒரு நாள் இந்த பள்ளியினுடைய பிலாலு அவர் மேல வந்து குத்துபா ஓடுறாரு, பயான் பண்றாரு. பயான் பண்ணதுக்கு பின்னால நான் நம்ம ஆளுகள்கிட்ட கேட்டேன், என்ன ஹஸ்ரத் இவ்வளவு நாளும் இமாம இன்னைக்கு திடீர்னு பிலாலே இமாம மாறிட்டாரு என்னன்னு கேட்டேன். ஹஸ்ரத் உங்களுக்கு தெரியாதா, பிலாலும் இங்க இமாமு தான், அவரும் தகசில் அதாவது மதரசாவில் ஓதி பட்டம் வாங்கின வந்தவர் தான் அங்கே பிலாலாவும் சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில உங்களுக்கு ஆலிம் பட்டம் கிடைத்தாலும் கூட இந்த பொறுப்பை நீங்கள் எல்லா காலங்களிலையும் கிடைத்திருக்கின்ற பொறுப்பை வைத்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கல்விக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அமலுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. கல்வியினுடைய அந்தஸ்தை விட அமலுடைய அந்தஸ்து தான் ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கு பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் கல்வியில உயர்ந்திருப்போம், அமல் இருக்காது. இன்னைக்கு சீரழிஞ்சு கிடக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு ஆலிம்கள் பெரிய கெட்டிக்காரனா இருக்கிறானுவோ, ஆனா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமல் இல்லாமல் சீரழிந்திருக்கிறார்கள். அப்போ கல்வி மட்டும் இருந்தால் போராது, அதற்கு தகுந்த அமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமல் எதுல கிடைக்கும் கேட்டா இமாமத்திலையும் அதற்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அந்த பிலாலுடைய பொறுப்பிலே தான் அமல் இருக்கிறது கிடைக்கும் என்ற அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் கிடைத்திருக்கின்ற பாக்கியத்தை காலமெல்லாம் சிறப்பாக அதில் செயல்பட வேண்டும் என்பதாக எங்களுடைய தம்பி மௌலவியிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய எல்லா இடத்துலையும் பயான் வந்தா அவர் தான் முதல்ல இருந்து எல்லாருடைய போட்டாவும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா இந்த ஊர்ல நடக்கிற பயான் எந்த பயானை கேட்டாலும் கரெக்டா அவர்கிட்ட கேட்டா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா பயான்லையும் போய் முன் நின்று அதற்குண்டான மஜ்லிஸ்ல ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய அருமை மௌலவி அவர்களும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பட்டம் வாங்குறாங்களா. இந்த பட்டம் ஒழிப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதிலே நாம் கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை தந்தமைக்காக வேண்டி உஸ்தாத் பிறந்த இந்த உஸ்தாத்மார்களுக்கும் இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் எல்லா காலங்களையும் நான் அவர்களுக்காக வேண்டி துவா செய்கின்றோம். அல்லாஹ் தாலா அவர்களுடைய ஆயுள் கால் நீக்கி தந்து சிறந்த வாழ்க்கையெல்லாம் கொடுப்பதோடு இந்த மதரசாவிற்கு இன்னும் நிறைய சேவைகளை செய்வதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்யும் என்பதாக நாம் துவா செய்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் நபிகள் நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுறாங்க, நாளை கியாமத்து நாள்ல எந்த ஒரு மனிதனும் 5 வகையான விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு இடத்தை விட்டு நகரவே முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 5 விஷயங்களுக்கு கியாமத்து நாளில் அதற்குண்டான விடைகளை அதற்குண்டான செயலிகளை சொல்லாமல் இடத்தை விட்டு நகர முடியாது என்பதாக நபிகள் நாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலே ஒன்று
நீ உன்னுடைய கல்வியை கொண்டு நீ அமல் செய்தா உன்னுடைய கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதா நாளை கியாமத்திலே கேட்கப்படும். அந்த அடிப்படையிலே கல்வி கற்ற நாம் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய எல்லா காலங்களையும் பிறர்கள் பார்க்கின்ற கண்ணாடியாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய மௌலவிகளே, பிறர்கள் பார்க்கின்ற கண்ணாடியாக இருக்க வேண்டும். நாம் பிறர்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆடைகள் மாற்றமாக நாம தொப்பி இல்லாம சும்மா அரக்கை சட்டை போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு அப்படிலாம் நம்முடைய ஆலிம் பட்டம் பெற்றவர்கள் அலையவே கூடாது. இன்றைக்கு பெரும்பகுதியாக சந்தைக்கு அந்த பள்ளப்பட்டிக்காரனும் என்ன செய்வாங்க, பள்ளப்பட்டிக்காரங்க ஊருக்குள்ள போனா தொப்பி போடுவான். பள்ளப்பட்டிக்காரங்க ஊருக்குள்ள போனா தொப்பி போடுவாங்க. ஆனால் அந்த ஊர்ல யாராவது தொப்பி போடாம போனாங்கன்னா இவர் பள்ளப்பட்டிக்காரர் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவான். அந்த மாதிரி இன்றைக்கு உலமாக்கள்லையும் சிலர் என்ன ஆயிட்டாங்க கேட்டா, சந்தைக்கு அந்த பக்கம் போனா தொப்பி போடுறது, சந்தைக்கு இந்த பக்கம் ஊருக்கு வந்தா தொப்பி இல்லாம அலைகிறது. இதெல்லாம் ஆலிம்களுடைய செயல்கள் அல்ல. ஆகவே நம்முடைய அமலுக்கு ஒரு நன்மை இருக்கின்றது, நம்முடைய கல்விக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. அந்த கல்விக்கு சரியான முறையில் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நடைமுறையும் நம்முடைய செயல்பாடுகளும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்காக நாம் வைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்மை எல்லா காலங்களையும் சமூக மக்களுக்கு நற்பணி ஆற்றக்கூடியவர்களாக, சமுதாயத்திற்கு நம்மளை கொண்டு அல்லாஹு தஆலா நல்ல செயலை தரக்கூடியவனாக நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தல்வான்னு துஆ செய்து இந்த ஆலிம் பெருமக்களை வாழ்த்துவதோடு வாய்ப்பளித்த உலமா பெருமக்களுக்கும் கண்ணியத்திற்குரிய நிர்வாகத்திற்கும் நன்றிகள் கூறி இன்ஷா அல்லாஹ் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைருல் ஜஸா. ஹஸரத் அவர்கள் ஒரு கதம்பமாக ஆலிம்களுக்கு உபதேசமாகவும் மதரசாவுக்கு ஒரு ஊக்கமளிக்குவதாகவும் அவர்கள் பேசி சென்றார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் மதரசாவிலே நடந்து வரக்கூடிய மாணவ சொற்பயிற்சி மன்றத்தின் பெயர் லஜ்னத் அல் மௌஇதத்துல் ஹசனா. எங்களின் ஆன்மீக குருநாதர் மர்ஹூம் உலமாக்களினுடைய பேரொளி சலாஹுத்தீன் ஹசரத் நவ்வர் அல்லாஹு மர்கதஹு அவர்கள் வைத்த பேர் லஜ்னத் அல் மௌஇதத்துல் ஹசனா. அந்த மன்றத்தினுடைய நிறைவு மன்றமாகவும் நிறைவு விழாவாகவும் நடந்ததிலே கபீர் ஹசரத் அவர்கள் பேசி சென்ற தலைப்பு தான் அல்லாஹுவோடு நெருக்கமாக்கி வைப்பதற்கு மனிதனுக்கு பெரிதும் உதவுவது கல்வியா அமலா என்ற தலைப்பின் கீழ் பட்டிமன்றம் நடந்தது. அதில் அமலுக்கு கல்வியும் தேவை, கல்வியை வைத்துத்தான் அமல் சிறப்படையும், இருந்தாலும் அமலுதான் மிக முக்கியம் என்ற முடிவில் அந்த மன்றம் முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஆலிம்கள் இங்கே பட்டம் பெறுகின்ற இந்த 2 மஆலிகளும் இனி மதரசாவில் இருந்த காலம் இருக்கிறதே, அது ஒரு பொற்காலம். யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. இனி போகக்கூடிய காலம் அது சமூகத்தின் கையில் போகக்கூடிய காலம். நம்மை பார்த்துதான் நம்முடைய சொல்லுக்கு மரியாதை இருக்கும். எனவே எங்களுடைய மஆலிகள் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை இன்னும் சீர்திருத்தி கொள்வார்கள் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் குலவணிகர்புரம் எங்களுடைய மதரசாவோடு எல்லா வழியிலும் ஒத்துழைப்பாகவும் நல்ல ஆலோசனைகளை சொல்லி ஆக்கமும் ஊக்கமும் படுத்தி வரக்கூடிய ஹாஜி எம் சையத் அலி சாஹிரா ஏஜென்சி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அல்லாஹ் அவருடைய செயலை பொருந்தி கொள்வானாக. போட்டாச்சு. இதை கபீர் ஹஸ்ரத் அவர்களுக்கு பொருத்துவார்கள்.
கல்லூரியினுடைய இந்த ஜாமியாவுடைய பேராசிரியர், குலவணிகர்புரம் பள்ளிவாசலினுடைய தகுதிமிக்க தலைமை, நிறைய தக்பீர், அல்லாஹு அக்பர், தலைமை இமாம் அஷ்ரஃப் அலி பாக்கவி ஹசரத் அவர்கள் துவக்க உரையாகவும் கல்வி ஸ்தாபனமான இந்த ஜாமியாவை பற்றி உண்டான ஒரு ஆண்டறிக்கையாகவும் அழகாக சுருக்கமாக சொல்லி முடிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்கவர்களே, இங்கே துவக்க உரையாகவும் ஆண்டறிக்கையாகவும் சேர்த்து 2 உரைகளுக்கு நான் இப்பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் 10 நிமிடத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும். பொதுவாகவே ஒரு கல்வி நிறுவனத்தின் ஆண்டறிக்கை என்பது அந்த கல்லூரியின் முதல்வர், பொறுப்பாசிரியர், இப்படி யாரேனும் ஒருவர் அந்த கல்லூரியிலே நடைபெற்ற, அந்த வருடத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள், பாடத்திட்டங்கள், அந்த கல்லூரியின் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதங்கள், அவர்களுடைய சாதனைகள் என்பதை பற்றியெல்லாம் ஒரு அழகான ஒரு உரையாக அந்த ஆண்டறிக்கை என்பது அமைந்திருக்கும். கூடவே சேர்த்து துவக்குவரையாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் பேசக்கூடியவர்கள் இங்கே நிறைவாக இருக்கின்ற காரணத்தினால் நான் சுருக்கமாக 5 நிமிடத்திலேயே நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது இன்றைய ஜாமியத்துல் அலியா லில் மஆலி சனியா அரபிக் கல்லூரி ஒரு சிறப்பான முறையிலே வளர்ந்து 16வது மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழாவை இன்றைக்கு நாமெல்லாம் இன்றைய சுதந்திர குடியரசு தினத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இதனுடைய துவக்கம் அசரிலே துவக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால், நமது மதரசா கலுங்கு சின்ன மைதீன் தெருவிலே வைத்து அது மக்தபு மதரசாவாக துவங்கப்பட்டு 100 ஆண்டுகளை அது கடந்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே அடக்கமாக இருக்கின்ற மகானான அஷேக் புவாலி ஷாஹமுதார் ஆலிம் அவர்கள் ஒரு மகத்தான மனிதராக இருந்தார்கள். கஷ்புடைய கராமத்துடைய இறைநேசர்கள் தென்காசி சாயின்சா ஒலியுல்லா, கீழக்கடை சையத் அப்துல் காதிர் ஹல்வத் ஆண்டவர்கள் இந்த மகான்மார்களோடு அதிக தொடர்பும் அவர்களுடைய அதிக பிரியத்தையும் பெற்றவர்கள். அதனுடைய தொடராக சாதுலியா தரீக்காவினுடைய கலீஃபாவாக இந்த ஊரிலே அவர்கள் சிறப்பான முறையிலே ஹிலாபத்தை பெற்று முஹிப்பீன்களுக்கு பையத்து கொடுத்து ஞான ரகசியங்களை எல்லாம் இரவு நேரங்கள் நடுநிசி நேரம் வரையிலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்வார்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அதனுடைய தொடராகத்தான் மதரசத்துல் அலியா என்ற பெயரிலே துவங்கப்பட்டு அந்த கலுங்கு சின்ன மைதீன் தெருவிலேயே துவங்கப்பட்டு அங்கே சில ஆண்டுகள் கழித்ததற்கு பின்பாக 1962 ஹிஃபுது மதரசாவாக துவங்கப்பட்டது. அங்கேயே மதரசா நடைபெற்று கொண்டிருந்தது. மாணவர்கள் அங்கே தங்குவார்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் மாணவருடைய சேர்க்கை அதிகமான அந்த நேரத்திலே ஏதேனும் ஒரு இடம் வேண்டுமே, மதரசாவை விரிவாக்கம் செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்திலே இங்கிருந்து மதரசாவை அக்கறையோடு பராமரித்து நடாத்தி வந்த, நமக்கு முன்பாக காலம் சென்று விட்ட பல பெருமக்கள், ஒவ்வொருவருடைய பெயரையும் நாம் சொல்ல வேண்டும். அவர்களுடைய
இயக்கத்தின் உயர்ந்த ஆசையின் விளைவாக இந்த நமது பள்ளிவாசலினுடைய தெற்கு பகுதியிலே அடக்கமாயிருக்கின்ற சங்கைக்குரிய முகமது ரஷாத் பாவா குத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் சில காட்சியின் அடிப்படையிலே நமது சாதலியா தரீக்காவை சார்ந்த சங்கையான கலீஃபாக்களுடைய முன்னிலையிலே இதை நமது மதர்சாவிற்கு அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அதிலிருந்து இங்கே 1985 புதிய கட்டடமாக அந்த காலத்திலே ஏற்படுத்தப்பட்டு ஹிஃபுது பகுதியும் 3 ஜும்ராவும் நடைபெற துவங்கியது. அங்கிருந்து அப்படியே துவங்கி 92 வரையிலும் 93 வரையிலும் இந்த மதரசா நடைபெற்ற பொழுதும் கூட இங்கே நிர்வாகிகளாக நிர்வாகம் செய்தவர்கள் மதரசா தஹ்சீல் மதரசாவாக ஆக வேண்டுமே என்ற கவலையோடு இருந்தார்கள். எங்கள் எல்லோருடைய உஸ்தாதாக பேராசிரியராக மிகுந்த பாசம் கொண்ட நம்முடைய ஊரோடு அதிக தொடர்பும் நேசமும் கொண்ட டிஜே மசரத் அவரிடத்திலே சென்று எங்களது குடும்பத்தை சார்ந்த உலமா பெருமக்கள் பலமுறை எடுத்து கூறியதற்கு பின்பாக அவர்களுடைய பார்வையிலே அவர்களுடைய நசாரத்திற்கு கீழே நமது மதரசா வந்ததற்கு பின்பாக மதரசா தஹ்சீல் மதரசாவாக ஆகி இன்றைய தினத்திலே 16வது ஆலிம் மாலி பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே நாம் நன்றி கூட கடமைப்பட்டவர்கள், இதை வக்ஃப் செய்த வாக்கிஃபுகள், இதற்காக ஒத்துழைத்த உழைத்த பெருமக்கள், சாதுலியா தரீக்காவின் முஹிப்பீன்கள், அதுபோன்று உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் நூரை கொண்டு நிரப்பி அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய அந்த சுவனத்தினுடைய சுவன காற்றை சுவாசிக்க செய்வானாக என்று நாம் துஆ செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, அதனுடைய தொடராக இந்த வருடத்திலே நமது தாளாளர் அவர்கள், ஜிந்தா அலிம்சா அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுடைய நிறைந்த அவாவின் அடிப்படையிலே நமது மதரசாவிலே 2 கல்விகளும் போதனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஆசையிலே இங்கே மாணவர்களுக்கு இங்கே வந்து பிஎட் படித்த எம்ஃபில் படித்த ஆசிரியர்களை கொண்டு நாம் கல்வி கற்பிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நாகூர் மீரான் சார் அவர்கள், அதுபோன்று நைமி உஸ்தாத் அவர்கள், இவர்களை கொண்டு நாம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 8ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுவதற்கு, 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுவதற்கு, 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுவதற்குண்டான முயற்சிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய மார்ச் மாதத்திலே அவர்களுக்கு பரீட்சை எல்லாம் இருக்கின்றது. இப்படி 2 கல்வியிலேயும் மாணவர்கள் சிறந்தோங்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாங்கள் கடுமையான முயற்சி செய்து வருகிறோம். எங்களுடைய ஆமாம் மச்சூன் நாகூர் மீரான் சார், நைமி உஸ்தாத் நாகூர் மீரான் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கல்வியை பயிற்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2 கல்வியிலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தெளிவடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பட்டம் பெறுகின்ற மௌலவிகள் துனியா ஆகரத்திலே சிறந்தோங்குவதற்கு அருள் புரிவானாக, கற்றபடி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாகூர் மீரான் சார். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, நமது மதரசாவிலே இதுக்கு முந்தி பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எழுத வைத்தோம். இடையில ஒரு 10 வருஷ காலம் அது விஷயத்திலே தொய்வு ஏற்பட்டு விட்டது. காரணம், பிள்ளைகள் நாங்கள் ஓதத்தான் வருகிறோம், நாங்கள் படிக்க வரவில்லை, படிப்பை விட்டு விட்டு தான் வந்திருக்கோம், இங்கே வந்து திரும்ப படிக்க சொல்றீல அப்படின்னு ரொம்ப மலைச்சாங்க. அதனால் அதை அப்படியே விட்டு விட்டோம். அதுக்கு பிறகு இப்போ அரசாங்கத்தினுடைய சட்டம் கண்டிப்பாக எல்லோரும் 8 பாஸ் ஆகியிருக்க வேண்டும்
அப்பொழுதுதான் லைசன்ஸ் கிடைக்கும். இப்படி படிப்பின் மீது அதிகம் கட்டாயத்தை ஏற்படுத்தியதன் காரணத்தினால் இன்னும் மதரசா நடத்துவதாக இருந்தால் பிள்ளைகள் 8 பாஸாக இருக்க வேண்டும், 10 படித்திருக்க வேண்டும் என்ற அளவுக்கு கல்வித்துறையில் இருந்து அறிக்கைகள் வருகின்ற போது நாம் மதரசாவிலே அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சிறப்பாக அதற்குரிய சிறந்த ஆசிரியர்களாக காலேஜிலே பணியாற்றக்கூடிய, ஹைஸ்கூலிலே பணி செய்த அனுபவம் உள்ள ஆலிஜனா விபி ஹசன் நாகூன் மீரான் எம்எஸ்சி பிஹெச்டி அவர்களை கொண்டும், மௌலானா லஹாஃபில் கேஎஸ் வாசிம் அக்ரம் ஆலிம் நயீமி பிஏ பிஎடி அவர்களை கொண்டும் பாதி நாள் லொஹருக்கு பின்னால் சாப்பிட்ட பிறகு இந்த வகுப்பு சிறப்பாக அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஜிஹாது செய்து பிள்ளைங்களோடு அவர்கள் போராடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்கின்றோம். அருமையானவர்களே, காலத்தின் அவசியம் கருதி பணி நேரமாக இருக்கிறது. சரியாக 8:30 மணிக்கு எல்லா நிகழ்ச்சியையும் நிறைவு செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒரு நோக்கத்தோடு பயணிக்கின்றோம் இந்த பட்டமளிப்பு விழாவிலே. எனவே எங்களுடைய இந்த சிறப்பான பட்டமளிப்பு விழாவை தலைமையேற்று நடாத்தி தரக்கூடிய தலைவர் அவர்களுக்கு சாயிரா ஏஜென்சி ஹாஜியார் அவர்கள் தங்களுடைய கையால் பொன்னாடை போர்த்துவார்கள். தலைமை உரையாக ஹசரத் அவர்கள் மிக நல்ல விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் அழகாக ரத்தினமாக சுருக்கமாக அவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கனியப்படுத்தப்படுகிறது. நாரே தக்பீர். அருமையானவர்களே, அதற்கு முன்னால் பட்டம் பெறுகின்ற எங்களுடைய அருமையான பிள்ளை சல்மான் பாசித் அவர்கள் அரபியிலே உங்களுக்கு முன்னால் சரியாக 7 நிமிடம் உரையாற்றுவார்கள். الحمد لله الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم، هدانا للإسلام فجعلنا خير الأمم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، المبعوث رحمة للعالمين صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم أيها الناس والنفس بالتقوى الله، فالتقوى هداية من الضلالة والنجاة من الجهالة، واتقوا الله ويعلمكم الله. أيها الحاضرون الكرام، أحييكم بتحية الإسلام وفيه تأليف القلوب. السلام عليكم ورحمة الله وبركاته. لقد أمرت أن أحدث إليكم بكلمات حول أسباب الفرض لتعلم العلوم الدينية. إن العلم في الإسلام منزلة عظمى،
ومرتبة الكبرى يبلغ العبد بها منازل الأبرار في جنات تجري من تحتها الأنهار. يوجد العلم من قيمة الدين الرفيع، والعلم أعلى شأن للعلماء. فسورة الرحمن بدأها الله تعالى باسمه الأعلى ثم عقبه تعليمه. الرحمن علم القرآن. كما أن أول آية نزلت من القرآن الكريم لم تأمر بالصلاة ولا بالزكاة ولا حتى بالجهاد، وإنما تأمر بالقراءة القرآن. يقول عز وجل: اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم. أأكد النبي صلى الله عليه وسلم فريضة العلم فريضة على الجميع. ففي سنن ابن ماجه عن أنس بن مالك رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. وليس المقصود بالعلم هنا الشرعي فقط، بل الديني والدنيوي معا. فلماذا فرض الإسلام التعليم؟ الأول تحقيق الإيمان. أمر الله تعالى لنبيه صلى الله عليه وسلم في القرآن بقوله: فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. فهذا العلم الذي أمر الله به، وهو العلم بتوحيد الله سبحانه وتعالى، فرض عين على كل إنسان، لا يقصد عن أحد كائنا من كان، ولا يتحقق الإيمان الكامل إلا بالعلم. والثاني رفيع الدرجات ودخول الجنات. جعل الإسلام طلب العلم فريضة يثاب بها المسلم وترفع بها درجات، حيث قال تعالى: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. بل إن المسلم يبلغ بالعلم السهول إلى دخول الجنان. في مسند أحمد عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنات. روي عن إمام علي بن أبي طالب رضي الله عنه قال: تعلم العلم فإن تعلمه حسنا ومدارسته تسبيح والبحث عنه جهاد، والتعليم من لا يعلم وهو الصدقة، وهو عند الله لأهله القربى. اللهم يا معلم إبراهيم علمنا، ويا مفهم سليمان فهمنا. اللهم افتح علينا فتح العارفين، وارزقنا الحكمة والمعرفة، وجعلنا ممن يستمعون القول فيتبعون أحسنه. اللهم إنا نسألك علما نافعا ورزقا طيبا واسعا وأملا متقبلا. اللهم اخرجنا من الظلمات الوهم وأكرمنا بنور الفهم، وافتح علينا بمعرفة العلم، وأحسن أخلاقنا بالحلم. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்கல்லாஹ். எங்களுடைய பட்டம் பெறக்கூடிய மஆலி பிள்ளை கரெக்டாக சரியாக
அவருக்கு கொடுத்த நேரத்திலே தன்னுடைய அரபி உரையை முடித்திருக்கிறார். அவர் அரபியை பேசுவதிலே வாசிப்பதிலே நஹூனுடைய கவனம் அதிகம் அவருக்கு தேவை என்பதையும் நாங்கள் உணர்த்துகிறோம். உங்களுடைய பண்பட்ட பேச்சாக அது ஆக வேண்டும் என்று சொன்னால் அரபியினுடைய அஸ்திவாரம் நஹு இலக்கணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அவருக்கு மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுத்தருள்வானாக. மாவட்ட ஜமாத்துலமாவுடைய செயலாளர் பொருளாளர்களெல்லாம் இங்கே அருள்மலையோடு வந்து வருகை தந்திருப்பது இந்த விழாவுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். எங்களுடைய ஆன்மீக தந்தை அல்லாமா ஃபத்துஹுல்லா ஆலிம் நவ்வரல்லாஹு மர்கதஹு அவர்களுடைய அருமையான புதல்வர் எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய ஜமால் முகமது பாக்கவி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய வருகைக்கும் சிறந்த கூலியை கொடுத்தருள்வானாக. காலத்தின் அருமை கருதி இந்த பட்டமொழி புலாவினுடைய தலைவர் தலைமை உரையை இப்பொழுது நமக்கு நேரத்தின் அருமையை கருதி அவர்கள் சிறப்பாக உரை நிகழ்த்துகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. أما بعد قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد وقل اعملوا فسيرى الله أعمالكم ورسوله والمؤمنون. صدق الله مولانا العلي العظيم. அலியா அரபு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, எனக்கு முன்பாக இங்கு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வெகு தொலைவில் இருந்து ஆர்வத்தோடு வந்து எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய ரீதியிலே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் உளமாற நாங்கள் வரவேற்கின்றோம். குறிப்பாக அல்ஹாஜ் ஜமான் வாப்பா அவர்களையும் நாங்கள் உள்ளன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். பெரியதெரு வடக்கு ஆதி மொஹியுத்தீன் ஜும்மா பள்ளியின் மஹல்லாவை சார்ந்தவர்கள் எங்கள் பள்ளியின் துணை இமாமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களுடைய பட்டமளிப்பு விழா என்பதனால் எங்கள் மஹல்லாவை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், இன்னும் வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், ஹாஃபில்கள், இந்த மதரசாவில் கல்வி பயிலக்கூடிய எங்களுடைய மாணவர்கள், உங்கள் எல்லோரையும் வரவேற்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, இவ்வாண்டு இந்த மதரசாவில் 2 பேர்கள் பட்டம் பெற இருக்கிறார்கள். ஒன்று நமது ஊரை சார்ந்த சல்மான் வாசித் என்ற எங்களுடைய பிள்ளை ஆரம்பம் முதலேயே இங்கிருந்தே இங்கேயே ஓதி முடித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பிள்ளை, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளை. அல்லாஹ் அவருக்கும் அடுத்து பட்டம் வாங்க இருக்கக்கூடிய வடக்கு ஆதி மொஹியுத்தீன் ஜும்மா பள்ளியின் துணை இமாமான மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் மஆலி ஹஸ்ரத் அவர்களுக்கும் முதலாக நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இளம் மௌலவிகளுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் நிரப்பமாக அல்லாஹ் வழங்குவானாக. இறை ஞானத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பிற்கினியவர்களே, 2 விஷயம் உண்டு. ஒன்று ஆலிம், மற்றொன்று ஆரிஃப். ஆலிம் சிறந்தவரா ஆரிஃப் சிறந்தவரா என்று சொன்னால் ஆலிமை விட ஆரிஃப் தான் மிகவும் சிறந்தவர்.
ஆரிஃப் என்றால் யார்? அவர் அல்லாஹ்வை அறிந்தவர், இறை ஞானத்தை பெற்றவர். இப்ப நம்ம இந்த இல்மு என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. இல்ம கஸ்பி, இல்ம லதுன்னி. கஸ்பி என்று சொன்னால் உஸ்தாது முன்னால் அமர்ந்திருந்து மண்டி போட்டு அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த விஷயங்களை கற்பது இருக்கிறதே, அந்த இல்முக்கு பேரு இல்ம கஸ்பி. இல்ம லதுன்னி என்று ஒரு வகை இருக்கிறது, இறை ஞானம், மாரிஃபா, மாரிஃபாவுடைய ஞானம். அதற்கு எந்த உஸ்தாது முன்னாலும் மண்டி போட்டு இருக்க வேண்டியதில்லை. வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் தருவான் என்று பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். ஓதப்பட்ட ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வகுல் இஅமலு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள், ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு வல் மூமினூன், உங்களுடைய அமலை அல்லாஹ்வும் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்கிறார்கள், மூமினீன்களும் பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம செய்யற செயலை, தனிமையில இருந்து செய்யற செயலை அல்லாஹ் பார்க்கிறான். சரி, அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்து ரசூலும் பார்க்கிறாங்க. நாம செய்யக்கூடிய செயல்களை ரசூலும் பார்க்கிறாங்க. அதோட நிறுத்தல்ல, மூமின்களும் உங்களுடைய செயல்களை பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மூமின்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள்தான் இறை நேசர்கள், விலாயத்தை பெற்ற அந்த மூமின்கள். அவர் முன்னால் நாம் சென்று நின்றாலே நம்முடைய ஃபைல் அவங்க முன்னால வந்துடும், நம்முடைய எல்லா விஷயங்களும் அவங்க தெரிந்து விடுவாங்க. இந்த மதரசா அலியா மதரசா என்பது தரீகத்துடைய மதரசா, ஷாதிலியா தரீகாவை தழுவிய மதரசா. இந்த மதரசா வலிமார்கள் நாதாக்களுடைய நல்ல துவாக்களை பெற்ற மதரசா. கீழஸ் கரையிலே ஆன்மீக அரசாட்சி புரியக்கூடிய எஜமான் கல்வத்து நாயகம் அவர்களுடைய துவாவை பெற்ற மதரசா. இதனுடைய ஆண்டறிக்கையை வாசிக்கும் பொழுது அஷ்ரஃப் அலி ஹஸரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இது 100 ஆண்டை தாண்டி இருக்கும். இதனுடைய தாய் கலுங்கு சின்ன முஹியுத்தீன் தெருவிலே இருக்கக்கூடிய அங்குதான் ஆரம்பமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் தான் இங்கு வந்தது. இந்த இடம் கிடைத்தது கூட பெரிய கராமத். இந்த இடத்தை வழங்கிய வாக்கிஃப் அவர்கள் சிங்கப்பூரிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள், ரஷாத் பாபா அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனாமிலே அபுல் ஹசன் ஷாதிலி நாயகம் வந்து சொன்னார்கள், இந்த இடத்தை மதரசாவிற்கு கொடு என்று சொன்னார்கள். அவர்களுடைய உத்தரவின் பேரிலே நான் இந்த இடத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் தரும் பொழுதெல்லாம் இந்த இடம் இவ்வளவு டெவலப்மெண்டாக இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் இந்த இடம்லாம் ரொம்ப என்ன செய்யிடுச்சு, டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஹைர், நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த மதரசாவிற்கும் ஆன்மீகத்திற்கும் தரீக்கத்திற்கும் மத்தியிலே நிரம்ப தொடர்பு உண்டு. இங்கு மதரசாவில் பயிலக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை இரவும் அங்கே ஹல்கா ஷாதிலியா திக்ர் மஜ்லிஸிலே கலக்க வேண்டும். அதனை தொடர்ந்து வந்து இங்கு புருதா ஷரீஃப் ஓத வேண்டும். அதனை தொடர்ந்து மன்றம் நடைபெறும், அதிலும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு விதியை நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இல்மு என்பது 2 வகை, இல்ம கஸ்பி, இல்ம லதுன்னி. கிதாபை பார்த்து படிப்பது, உஸ்தாதன் மூலமாக படிப்பதற்கு பேர் இல்ம கஸ்பி. லதுன்னியான இல்மு என்று சொன்னால் அல்லாஹ்வே நமக்கு அந்த ஞானத்தை தருவது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா என்று சொன்னார்கள். மா அன பிகாரி, நான் ஓதக்கூடியவன் அல்ல. 2வது முறையும் சொன்னார்கள், 3வது முறையும் சொன்னார்கள், மா அன பிகாரி என்று சொன்னார்கள். பிறகு அவர்களை அப்படியே ஆலிங்கனம் செய்து கட்டி தழுவி விட்டார்கள். இக்ரா என்று சொன்னவுடனே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற 5 ஆயத்துகள் முதலாக அந்த சூறாவில் அருளப்பட்டது. அவர்கள் கட்டி தழுவிய பிறகு அந்த ஞானம் அவர்களுக்கு அப்படியே கொப்பளித்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது என்பதை முதலிலே நாம் விளங்க வேண்டும். ஷாதிலியா தரீகாவிலே எத்தனையோ மேன்மக்கள்
இறைநேசர்கள் இருக்கிறார்கள். தலாலில் ஹைராத்தை கோர்வை செய்த முசன்னிப் ஷாதலியா தரீகாவை சார்ந்தவர்கள். புருதா ஷரீஃபை கோர்வை செய்தவர்கள் ஷாதலியா தரீகாவை சார்ந்தவர்கள். அப்துல் வஹாப் ஷாரானி என்ற பெரிய இறை நேசரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். சுமார் 300 கிதாபுகள் எழுதி இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ் திறமையை கொடுத்திருந்தான், எழுதியிருந்தார்கள். அவர்களுடைய காலத்திலே ஒரு இறைநேசர் இருந்தார். அந்த இறைநேசரை இவர்கள் மட்டமாக கருதி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், தென்னை மரத்தில் உள்ள அந்த ஓலைகளை எடுத்து, ஈச்ச மரத்துடைய ஓலைகளை எடுத்து அப்படியே முடிவது. தென்னை மரத்து ஓலையை இது பண்றாங்க இல்லையா, தட்டி செய்யறதுக்கு, அதை மாதிரி அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அவங்க சுற்றிலும் சில ஆட்கள் இருப்பாங்க. அன்றைய காலத்திலே கல்வி கடலாக திகழ்ந்தார்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 300 கிதாபு எழுதினார்கள் என்று சொன்னால் எவ்வளவு திறமையாக இருப்பார்கள். அவர்கள் அங்கிருந்து அவரை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் இவரை பார்த்து ஏளனமாக சொல்வார்களாம், இவர் பெரிய ஒரு வலின்னு தாவா செய்கிறார். வலியா இருந்தா அவருக்கு இல்மு இருக்கணும், இல்மு இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் எப்படி விலாயத்தை கொடுப்பான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போவார். இவங்க அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் பதில் பேச மாட்டாங்க. அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தருடைய மகளை அவர் நிக்காக செய்திருந்தார், அப்துல் வஹாப் ஷாரானி அவர்கள். அந்த பெண்மணி மீது மிக காதல் வைத்திருந்தார், பிரியம் வைத்திருந்தார், முஹப்பத் வைத்திருந்தார். ஒரு நாள் பொழுது அந்த மனைவி, என்னை உங்களுடைய முதுகிலே, நம்ம சின்ன பிள்ளைங்களை வீட்டில் யானைக்குட்டி மாதிரி நம்ம போட்டு மேலே ஏற்றி வச்சு நடக்குவோமே, அதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னான். இவர் கதவை நல்லா சாத்திட்டு ஏறிக்குங்கன்னு சொல்லி அவருடைய துணைவியார முதுகுல ஏற்றினார். ஏற்றி அப்படியே வீட்டில் என்ன செய்தார், ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். யாரும் இல்லை அந்த இடத்துல. அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும், அவனுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். இவர் இறங்கிட்டாரு. சில நாட்கள் கழிந்து அந்த இறை நேசரை, அலியுல் ஹவாஸ் என்ற அந்த இறை நேசரை கடந்து சென்றார். கடந்து செல்கின்ற பொழுது அந்த அலியுல் ஹவாஸ் அவர்கள் அப்துல் வஹாப் ஷாரானியை பார்த்து சொன்னார்கள், யா ஹிமார் ஜெய்னப், அந்த அம்மா பேர் ஜெய்னப், ஜெய்னபுடைய கழுதையே என்று சொன்னார்கள். அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்மளை பார்த்து ஜெய்னபுடைய கழுதையே என்று சொல்கிறார்களே, நாம நம்ம ஒய்ஃபை நம்முடைய முதுகுல ஏத்தினது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த செய்தி அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும், இவருக்கு எப்படி தெரியும்? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒக்குல்லி அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் மூமினூன், மூமின்களுக்கும் உங்களுடைய அமல்கள் தெரியும் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே இவர் ஷாக் ஆயிட்டார். ஆஹா, இவர் சாதாரணமான ஆள் இல்லை, நம்ம என்னமோ ஏளனமாக எண்ணிக்கொண்டிருந்தோமே, சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்துட்டார். கடந்து அன்று ஜும்மாவுடைய நாளையில பள்ளிக்கு போறாரு. பள்ளியில போய் ஜும்மா பயான்லாம் முடிஞ்சு இமாமத்து செய்யறதுக்காக வேண்டி போய் தக்பீர் கட்ட போறாரு. அங்க 2வது சஃப்ல அவங்களுடைய அவங்க நிக்கிறாங்க, அலியுல் ஹவாஸ் அவங்க நிக்கிறாங்க. அங்க போய் என்ன செய்யறாரு, தக்பீர் கட்டி நிக்கிறாரு. சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாம் மறந்துருச்சு, அவருடைய கல்பில இருந்து எல்லா ஆயத்துகளும் மறந்துருச்சு. உடனே அதிலேயே தௌபா செய்கிறார், இறைவா இனிமேல் நான் உனக்கு உன்னுடைய அடியார்களை இறைநேசர்களை நான் ஏளனமாக நான் எண்ண மாட்டேன் என்று தௌபா செய்த உடனே சூரத்துல் ஃபாத்திஹா நினைவுக்கு வருகிறது. அதனை அடுத்து உள்ள ஒரு சூறாவும் நினைவுக்கு வருகிறது. இரண்டையும் ஓதி தொழுது முடித்து விட்டார். எப்படியோ தொழுகையை நிறைவு செய்து விட்டார். தொழுகையை நிறைவு செய்த பிறகு அவர் தொழுது முடித்த பிறகு தன்னுடைய அந்த அலியுல் ஹவாஸ் என்ற அந்த பெரியார் இடத்திலே போய் நிற்கிறார். அவருடைய செருப்பை எடுத்துக்கொண்டு அவருக்கு போடுவதற்கு உதவி செய்கிறார். 300 கிதாப் எழுதினவங்க, ஷரியத்துடைய கல்வியிலே பஹருல் உலூமாக இருந்தவர்கள். அவர் இல்ம கஸ்பியிலே கை தேர்ந்தவர், இல்ம லெதுன்னி அதனுடைய வாடையை அறியாதவர்கள். இப்பொழுது அவரை பற்றி புரிந்தவுடனே அப்படியே அவருடைய அப்து மாதிரி ஆகிவிட்டார். சீக்கிரமாக நான் முடித்துக் கொள்வேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா, அவர் உடனே மனாம் பார்க்குறாங்க. அந்த மனாமில் கடலில் நிற்கிறாரு.
அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல் நீரை எடுத்து அவருக்கு குடிக்கிறார், அப்துல் வஹாப் ஷாரானி அவர்களுக்கு. அந்த நீரை வாங்கி அருந்துகிறார். அருந்திவிட்டு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த செய்தியை நம்ம அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட போய் சொல்லணும், அலியுல் ஹவாஸ் என்ற அந்த பெரியவரிடத்துல போய் சொல்லணும்னு சொல்லி வேகமா மறுநாள் காலையில சுபு தொழுதுட்டு போறாங்க. பக்கத்துல சில சீடர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் போனா நம்ம ரகசியமா பேசலாமே அப்படின்னு அவங்க இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அலியுல் ஹவாஸ் கேட்குறாங்க, என்ன தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி நேற்று நைட்டுக்கு ரசூல்லா தண்ணி தந்தாங்க, குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். அவருக்கு மீண்டும் ஷாக் ஆயிடுச்சு. நாம தண்ணி கனவு கண்டதை இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஆன்மீகம். அறிவால் புரிய முடியாது, அறிவால் விளங்க முடியாது. ஆமா தந்தாங்க தந்தாங்க. சரி, உன்னிடத்துல உள்ள அந்த 300 கிதாபுகளையும் கொண்டு போய் கடையில எடைக்கு போட்டுட்டு வா, போட்டுட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே போனாரு. 299 கிதாபுகளை கொண்டு போய் அதை விட்டுட்டார், காசுக்கு விட்டு அந்த சதக்கா செய்த அந்த காசுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கிதாபை ஆரம்பத்தில் எழுதின ஒரே ஒரு கிதாபை மாத்திரம் வச்சிருந்தார். அவங்க வந்து நிற்கும் பொழுது சொல்றாங்க, ஒரு கிதாபை மாத்திரம் என்ன வச்சுக்கிட்டு வந்திருக்கிற, அதையும் கொண்டு போய் வித்துட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது போய் அதையும் வித்துட்டு வந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, இப்போ புதுசா நீ எழுத ஆரம்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து உள்ள செய்திகளை எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரையிலும் உள்ள செய்திகளை தொகுத்து எழுதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அந்த இல்மு 2 வகை, இல்மு கஸ்பி, இல்மு லதுன்னி. அந்த லதுன்னியான இல்மு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மிடத்திலே நாம் கல்வி பெற்று பட்டம் பெற்றாலும் கூட நமக்கு எதுவுமே தெரியவில்லை என்ற எண்ணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நாம எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க அவனுக்கு மாரிஃபத்துடைய ஞானம் இல்லை, இறை ஞானம் இல்லை என்றுதான் பொருள். இங்கு கல்வி கற்று பட்டம் பெற்று செல்ல இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை மாணவர்கள் இருவர்களுக்காகவும் நாங்கள் உளமாற துஆ செய்கின்றோம். 2 பிள்ளைகளும் ரொம்ப நல்ல ஒழுக்கமான மாணவர்கள். அதிலும் குறிப்பாக எங்கள் மஸ்ஜிதிலே துணை இமாமாக பணியாற்றக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களை சங்கைக்குரிய கபீர் ஹஸ்ரத் அவர்கள் என்னிடத்திலே கொண்டு ஒப்படைத்தார்கள், உங்களுடைய பள்ளிக்கு ஒரே வைத்துக் கொள்ளுங்கள் என்று. எங்கள் மஹல்லாவிலே யாரும் ஹஸ்ரத் அவர்களை பிலால் என்று சொல்லவே மாட்டார்கள். துணை இமாம் ஹஸ்ரத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மஹல்லாவோடு 2 கலந்தவர் அப்துல் ரஹ்மான் அவுஃப். எல்லோருடைய அன்பையும் பெற்றவர், சுறுசுறுப்பானவர். எந்த பணியை செய்ய சொன்னாலும் இன்முகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிள்ளை எங்களுடைய பிள்ளை அப்துல் ரஹ்மான் அவுஃபும் சரி, சல்மான் பாசித்தும் சரி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு மாரிஃபத்துடைய ஞானத்தை, இறை ஞானத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவானாக. இவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு பல பயன்கள் கிடைப்பதற்கு, பல மாற்றங்கள் நிகழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கு செய்வானாக. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையிலே இறுதி வரையிலும் பயணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கு செய்வானாக என துஆ செய்தவனாக, உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்தவனாக, வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய நிறையில் கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக, நிறைவான ஈமானோடு மறுக்கின்ற நல்ல நசீபை யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைருல் ஜஸா. தலைமை உரையை ஹஸரத் அவர்கள் மிக சுருக்கமாகவே நமக்கு முடித்து தந்திருக்கிறார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவிலே வருகை தந்து சிறப்புப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நன்மக்கள், ஆன்றோர்கள் எல்லோர்களையும் நாம் வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகின்றோம். யாரை பேச சொல்வது விடுவது என்பதே எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. அத்தனை பேரும் கல்வி கடல்கள். ஆனால் காலத்தின் அருமை 6:25 பாங்கு, மகரிபுடைய பாங்கு. அதே போல் பனிகாலமாக மழை காலமாக இருக்கிறது. சீக்கிரமாக இஷாவோடு குடுமி முடிக்க வேண்டும் என்று எங்களுடைய கல்லூரியினுடைய தாளாளருடைய வேண்டுகோளும். அல்ஹம்துலில்லாஹ், வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் வரவேற்பதோடு
இந்த கல்லூரியினுடைய பொருளாதாரத்தினுடைய 2 கையாக எங்களுக்கு இருக்கக்கூடியவர் பெரம்பலூர் அல்ஹாஜி ஏ ஷாஜஹான் அண்ட் பிரதர்ஸ் அண்ணன் அவர்கள். எங்கோ அவர்கள் இருக்கிறார்கள், கல்லூரி எங்கோ இருக்கிறது. இது தென்கோடியில் இருக்கிறது, அது கிழக்கு கோடியில் இருக்கிறது. ஆனால் தன் நிறுவனத்தை போல, தான் நடத்தக்கூடிய ஒரு மதரசாவை போல நினைத்து முதலில் ரமலானில்தான் இந்த இந்த மதரசாவுடைய பொருளாதாரத்தில் அக்கறை செலுத்தி வந்தார்கள். இப்போ காலமெல்லாம் அக்கறை செலுத்தி வருகிறார்கள். அந்த ஊர் மக்கள் இந்த மதரசாவுக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கு சிறந்த பகரத்தை அல்லாஹுதான் கொடுக்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக, அதற்கு பாலமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஷாஜஹான் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இரு உலகத்திலும் அல்லாஹ் சிறந்த பகரத்தை கொடுத்தல்வானாக. ரொம்ப சுறுசுறுப்பானவர். பெரம்பலூரில் போய் அவரை பற்றி கேட்டால் சரி, ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, ஆனால் எடுத்த காரியத்தை வெகு சீக்கிரமாக முடிச்சு தருவதில் வல்லவர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய நேற்று தான் உம்ராவுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மதரசாவுடைய பட்டமளிப்பால் கலந்து அந்த மக்களையெல்லாம் பார்க்க வேண்டும், அந்த மேலப்பளைத்து மக்களை, மாணவர்களை பார்க்க வேண்டும் ஆசையோடு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இன்ஜினியர் சையத் அகமது அண்ணன் அவர்களையும் வரவேற்கின்றோம். மாவட்ட செயலாளர், பொருளாளர் ஜலீல் ஹசரத் அவர்கள், அதே போல நம்முடைய மாவட்ட காசியாகவும் இருக்கக்கூடிய கசாலி ஹசரத் அவர்களையும் வரவேற்பதிலே அகமகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய கல்லூரியினுடைய துணைத் தலைவர் அல்ஹாஜி இன்ஜினியர் சையத் அகமது அவர்களுக்கு சாமுதார் ஹசரத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துகிறார்கள். மிக நீண்ட நெடிய பயணத்தோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அல்ஹாஜ் ஆனு தக்பீர் அல்லாஹு அக்பர் ஷாஜஹான் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதிலே பெருமை அடைகின்றோம். ஹசரத் அவர்கள் போடுவார். அதே போல எங்களுடைய மாவட்ட செயலாளர் துடிப்பும் நாரேபு தக்பீர் அல்லாஹு அக்பர், துடிப்பு மிக்க மாவட்ட செயலாளர், அவருடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஓட்டங்களும் ஜமாத்துமாவுக்கே கழிந்து கொண்டிருக்கக்கூடிய மிக துடிப்பு மிக்க செயலாளர் எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய KF ஜலீல் முகமது உஸ்மானி முனைவர் அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் ஷேக் முகமது மஆலி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எங்களுடைய ஆன்மீக தந்தை நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், எங்களுடைய ஆன்மீக தந்தை அல்லாமா ஃபதுஹுல்லா ஹசரத் அவர்களுடைய அருமையான மகனார், சிறந்த நாவாளர், பேச்சாளர், நல்ல தரிசு நடத்தக்கூடிய சிறந்த ஆலிம் பெருமகனார் அவர்களுக்கு ஜலீல் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எங்களுடைய மாவட்ட தலைமை காசி, மாவட்டத்தினுடைய ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கசாலி ஹசரத் அவர்களுக்கு ஜமால் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எங்களுடைய ஹலீஃபத்து ஷாதுலியா ஹக்குதார், எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய குத்துபுத்தீன் ஆலிம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை மனமுகப்பத்தோடு வரவேற்பதிலே பெருமை அடைகின்றோம். அவர்களுக்கு சாமுதார் ஹசரத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இன்ஜினியர் சையத் அஹமது சாஹிப் அவர்கள் உலமாக்களை வாழ்த்தி இப்பொழுது சில வார்த்தைகள் சொல்வார்கள். தக்பீர் அல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், நானும் ஆலிம்களுடைய பயானை கேட்க தான் வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா இன்று பட்டம் பெறுகின்ற மாணவ கண்மணிகள் அல்லாஹ் தாலா எல்லா பாக்கியங்களும் கொடுத்து அவர் சமுதாயத்தினுடைய போர்வாள்களாக, சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக ஆகுவதற்காக நான் துவா செய்கிறேன். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகை முடிந்தவுடன் இந்த பட்டமளிப்புலாவினுடைய தொடர் நிகழ்ச்சி நடந்து பட்டமளிப்பு பேருரை, சிறப்புரை,
சனது வழங்கிய ஆசியுரை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. சரியான நேரத்திற்கு இந்த பட்டமளிப்பு விழா இனிதே நிறைவேற இருக்கிறது. பரிபூர்ணமான முறையில் இதிலே கலந்து சிறப்பிக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.